உன் தேவன் யார்? உன் தேவனுடைய வார்த்தையை நான் ஏன் கேட்கணும் என்று பார்வோன் கேட்டான். அதனால அவன் அழிந்து போனான். இந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சாதாரணமான ஆட்கள் எழும்பவில்லை, சக்கரவர்த்திகள் எழும்பினார்கள், சாம்ராஜ்யம் எழும்பினது. ஆனா அந்த ஒரு சாம்ராஜ்யம் கூட இன்றைக்கு வரையில நிலைக்கல, ஒரு சக்கரவர்த்தி நிலைக்கல. முதல் கேள்வியே எகிப்து சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த பார்வோன் கேட்டான், அவன் அழிந்து போனான். அதற்கு பிறகுதான் கல்தேய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சர் எழுப்பினான். இப்ப நேபுகாத்நேச்சர் கேட்கிறான், என் கைக்கு தப்பி வைக்கிற தெய்வம் உண்டா? என்னை விட பெரியவன் உண்டா என்று கேட்டது மாத்திரல்ல, எந்த தெய்வம் தப்ப வைக்கிறார் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களை கட்டினவர்களாக எரிகிற சூளையில போட்டான். ஒன்று, அவர்களை கட்டுகிற வரையில தெய்வம் அமைதியாக இருந்தார். நீ நல்லா கவனிக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தெய்வத்தை ஆராதிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க மக்களை. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், உங்க பிரச்சனை தெய்வத்துக்கு தெரியாமல் இல்லை. அந்த 3 பேரை கட்டும் வரையில தெய்வம் அமைதியான ஒரு நபராக இருந்தார். மாத்திரல்ல, எரிகிற சூளையில போட போகும் பொழுது சூளையில போட்டவங்க உயிரோடு இருக்கிறாங்க, சூளையில போட போனவன் செத்து போனான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒன்று, உங்களை யார் கெடுக்கிறாங்களோ அல்ல உங்களுக்கு விரோதமா யார் என்ன செய்யறாங்களோ, ஒருவேளை நீங்க அறியவில்லையானாலும் நம் தெய்வம் அறிந்திருக்கிறார். நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை தேவனுடைய கண்கள் காணுகிறது மாத்திரல்ல, நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்க அறியாதபடி அவங்க கிரியைகளுக்கு தக்க பலனை தெய்வம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ். ஆக மாத்திரல்ல, இப்பொழுது எரிகிற சூளையிலே அவர்களை போட்டுவிட்டு எந்த தெய்வம் வந்து இவர்களை விடுவிக்கிறது பார்க்கலாம் என்று சொல்லி நேபுகாத்நேச்சர் எரிகிற சூளையை பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது தெய்வம் அவன கண்களை திறந்த பொழுது அவன் பார்க்கிறான், 3 பேரை அல்லவோ கட்டுண்டவர்களாக உள்ளே இருந்தோம், 4வது ஒரு நபரை பார்க்கிறேனே. இந்த 4வது நபர் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறாரே. இந்த தேவகுமாரன் யார் என்று கேட்டார். அன்பு உடன்பிறப்பே, உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்கும்படி அவர் எரிகிற சூளையின் நடுவில் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இந்த தேவகுமாரன் யார் என்று நீங்கள் கேட்பீர்களானா, உங்களை என்னை கட்டின கட்டுகளை அவர் அறுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் அக்கினியை உண்டு பண்ணினா அந்த அக்கினி இந்த எபிரேய புருஷர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏன் என்று கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பிளட் பிளட் அரவுண்ட் தி பிளட். எஸ், நல்லா கவனிக்கணும். ரத்தமானா ரத்தத்தை சுற்றிலும் ரத்தமா. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், the fire around the fire. என்னன்னு கேட்டா, உங்களை என்ன கட்டுவதற்கு இந்த உலகம் ஒரு அக்கினியை உண்டு பண்ணி அந்த அக்கினினால உங்களை என்ன கட்டுகிறது. ஆனா இந்த இயேசுவோ தேவகுமாரனோ பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறபடினால் அவர் நம் நடுவில் இறங்கி வருகிறார். இந்த பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக இந்த உலகத்தின் அக்கினி ஒண்ணும் இல்லாமல் போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 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 நீங்க சோர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு நேரம் முடியும் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். மக்களை, ஒன்று சொல்லுகிறேன், இந்த தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் அவர் நம் நடுவில் இறங்கி வந்தா இந்த உலகத்துல உங்களை உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்க சமாதானத்தை, உங்கள் உயர்வை, உங்க பிள்ளைகளை கட்டுவதற்கு இந்த உலகம் எத்தனை அக்கினி வேண்டுமானாலும் உண்டு பண்ணட்டும். இந்த பட்சிக்கிற அக்கினியாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக இந்த அக்கினி ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்புவிக்க, விடுவிக்க, அக்கினியிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கேட்டா இந்த தேவகுமாரன் யார் என்று. ஆனா
இந்த தெய்வகுமாரன் உங்களுக்கு எனக்கு இறங்குகிறவராக, உங்களுக்காக எனக்காக அக்கினியில் இறங்குகிறவராக. அக்கினியின் சோதனையா, அக்கினியின் சோதனையா, ஓ நான் எவ்வளவு சோதிக்கப்படுகிறேன், இதற்கு மேல எனக்கு பலன் இல்லை என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அன்புடன் பரப்பு, என் தேவனாகிய கர்த்தர் இவைகளை அறிந்து உங்களுக்கு உதவி செய்ய தேவகுமாரனாகிய இயேசு அவரே இறங்கி வந்து இதிலிருந்து உங்களை என்னை தப்புவிப்பதற்கு இந்த தேவகுமாரன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானா எனக்கு அன்பான தேவஜனமே, அதே அதிகாரத்தில் 19 வசனத்தை வாசிக்க, 29 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்களை பார்க்கலாம். கடைசியா, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது என் கைக்கு தப்புவிக்கிற தெய்வம் யார் என்று கேட்ட நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், இந்த தேவனை போல தப்புவிக்கிற தெய்வம், ரட்சிக்கிற தெய்வம், விடுவிக்கிற தெய்வம் வேறொருவர் இல்லை என்கிறத அவனே அறிக்கையிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எஸ், அன்பான தேவஜனமே, இந்த தேவனை போல தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் வேற யாரும் இல்லை. இதை தவிர அங்கு உடன்பரப்பே பிரச்சனைக்காக எங்கேயோ ஓடாது. எஸ், உன் பிரச்சனைக்காக, உன் நெருக்கத்துக்காக உன் அருகில் இருக்கிற, உனக்கு இறங்குகிற, தப்புவிக்கிற, விடுவிக்கிற, ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார். அவரை மறந்து உங்க பிரச்சனைக்காக மனுஷனை தேடி ஓடாதிருங்கள். மகிமையின் தெய்வம் இருக்கும் பொழுது மரித்தோரையே நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானா ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்விதமாய் ரட்சிக்கிற வேறொரு தெய்வம் இல்லை, வேறொரு தெய்வம் இல்லை என்று சொன்னது மாத்திரல்ல. இப்ப 28ஆம் வசனத்தை வாசிங்களை முடிக்கலாம். 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எனக்கு அருமையானவர்களே, யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனா ஒன்று, அதற்கு நீங்க பயப்படாதபடி நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் விடுவிக்க, ரட்சிக்க, தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர்களை போல விசுவாசிக்கிறது மாத்திரல்ல, அவர்கள் தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்கள் தங்களை தாங்களே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார்களா? அப்படி தங்களை தாங்களே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவர் இறங்கி வந்து அவர்களை தப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே எனக்கும் ஒரு விடுதலை வேணும், என்னையும் தப்புவிக்கணும், நான் விடுதலை பெறணும். இப்பொழுது தெய்வத்தினுடைய ஒத்தாசை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? இப்பொழுது நான் என்ன ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தது போல அன்புடன் பிறப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், என்னை தெய்வம் தப்புவிக்கணும்? அப்படியானா இதுவரையில என் சுய விருப்பத்தின்படி நடந்த, இனி அப்படி அல்ல, என்ன என் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் உண்டு? உன்னோட கரங்களை உயர்த்தி பார்க்கலாம். உங்க கரங்களை உயர்த்துங்களேன். நான் என்ன தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்,
என் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன், நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்